நம்ம எப்பவுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய உணவு தான். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ், நம்மளுடைய அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்மளுடைய உப்பு மிளகும்ல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் வெஜிடேரியன் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து யூஸ்வலாக இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பஜ்ஜி தான் அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் அதை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கிரேவி ஆர் கொஞ்சம் வந்து ஒரு திக்கான ஒரு கிரேவின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நல்லா நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகபட்சமான சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மெயின் கோர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான். ஸோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி மிர்ச்சிக்காய் சாலன். ஸோ மிர்ச்சிக்காய் சாலன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய் 1/2 கிலோ, தயிர் 300 கிராம், பெரிய வெங்காயம் 1 கப், புளி கரைசல் 1/2 கப், கசகசா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிர்ச்சிக்காய் சாலன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. மிர்ச்சி அப்படின்னாலே வந்து மிளகாய் காரம் தான். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் பஜ்ஜி மிளகாய். ஸோ இதில் யூஸ்வலாக நம்ம வந்து பஜ்ஜி தான் போடுவோம். இதை வச்சு ஒரு ரெசிபி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஏன்னா நார்மல் பச்சை மிளகாய் விட இதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி விழுத அறுத்துக்க போகிறோம். அண்ட் அதோடு சேர்த்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் சில கிரேவியும் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வெங்காயம் அரைச்ச வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆயில் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக அரைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் அது எப்படி விழுத அரைக்கிறோமோ அதே மாதிரி எள்ளு, கசகசா, தேங்காய் துருவல் இது மூணுத்தையும் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் மஞ்சளுடைய பயன்கள்லாம் என்னன்றது தான் உங்கள் எல்லாருக்குமே நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். மஞ்சளில் புரதம் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே போதும், பல நோய்கள்லேருந்து நம்ம தாராளமாக பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் உணவில் மஞ்சத்தூளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அண்ட் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயில இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். இன்கேஸ் நீரிழிவு நோய் வந்துருச்சு, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சளை உங்க உணவுகள்ல ரெகுலரா நீங்க சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இரும்பல், சளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க பால்ல கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் மிளகையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே போதும், அந்த இரும்பலுக்கான நிவாரணம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இந்த செக்மெண்ட் மூலமா மஞ்சளுடைய பயன்கள்லாம் என்னன்றதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் இதே செக்மெண்ட்ல இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்ப உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play.
சபரிமலையில் இன்று பூஜை நேரம். நடை திறப்பு அதிகாலை 3 மணிக்கு. நிர்மாலயம் அதிகாலை 3:05 மணிக்கு. அபிஷேகம் அதிகாலை 3:15 மணிக்கு. கணபதி ஹோமம் அதிகாலை 3:20 மணிக்கு. நெய் அபிஷேகம் அதிகாலை 3:30 மணி முதல் காலை 11 மணி வரை. உஷ பூஜை காலை 7:30 மணிக்கு. உச்ச பூஜை நண்பகல் 12:30 மணிக்கு. நடை சாத்துதல் மதியம் 1 மணிக்கு. பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு. நாளை காலை அதிகாலை சுப வேளையில் அசுர குலகுரு ஆனவனே, அரண்மனை யோகம் தருபவனே. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். பிரம்மதேவர் நாவில இடம் கொடுத்தார் சரஸ்வதிக்கு. மகாவிஷ்ணு மார்பில இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு. ஆனா சிவபெருமான் தன்னில் சரிபாதியாக. ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த சாப விமோச்சனம் தீர்ந்து இந்த லீலாவதின்ற பெண் வரா. அப்போ இந்த லீலாவதி என்ன பண்றா, ஐயப்பனை பார்த்து, இப்போ நான் மகிழ்ச்சியா இருந்தேன் ஒரு சாபத்தினால, இன்னைக்கு நான் பழையபடி லீலாவதியா மாறிட்டேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்கள். எப்போ ஒரு தெளிவான நிலையில நமக்கு இது புரிஞ்சுதோ, ஏதோ கட்டுப்பாடுல இருக்கிறேன், ஆனா இந்த நானுன்ற தன்மைக்கு கட்டுப்பாடு பிடிக்கல, எப்பவுமே வெறிவடையணும்னு ஆர்வம் இருக்குது. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை. இணைந்திருங்கள் எங்களுடன். நாளை சுப தினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே கைகளை உயர்த்தி முழங்கால்களில் நிற்க வேண்டும். ஆரோக்கியத்தை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். வல்லாரைக்கீரை ஒரு பிரெயின் டானிக்னு சொல்லலாம். மூளைக்கு, நினைவாற்றலுக்கு, பிரெயினுக்கு முக்கியமான உணவு இந்த வல்லாரைக்கீரை. புது புது வெப்சைட்டை பற்றி கூற வருகிறது இணையம். கிராமர் மிஸ்டேக்காக இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக எழுதுறது, அதோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வொக்காபுலரிஸ்லாம் டிஃப்ரெண்டான வொக்காபுலரிஸாக எடுக்கிறதுக்கு இந்த பேப்பர் எயிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவை அனைத்தும் சுப தினத்தில் இணைந்திருங்கள். சமையல் அறையில் டிப்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேங்காய், எள்ளு, அப்புறமா கசகசா இதையும் அரைச்சாச்சு. அதே மாதிரி தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடுகு, இதோட சேர்ந்து வெந்தயம், சும்மா கருவேப்பிலை சேர்ந்து அரைச்சிருக்கக்கூடிய வெங்காயம். ஸோ வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்குங்க. யூஸ்வலாக வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் தக்காளி தானே போடுவோம், தக்காளி போடாமல் மசாலாஸ் போடணுன்றீங்களேன்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் வரப்போகுது. ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு அது கொஞ்சம் ஆயில் வெளில வருது பாருங்கள். இப்போ இதில் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இதில். ஸோ நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் துருவல் அதுவும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா வாசனைலாம் நல்லா பச்சை வாசனை அது அடங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய், கசகசா, எள்ளு இது சேர்த்து அரைச்ச
இந்த விழுதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி அது ஆயில் கண்டென்ட் அப்படியே வரணும். வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய மிர்ச்சி புளித்தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆட் பண்ண உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க, இல்லை காரம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இதனால கொஞ்சம் வதங்கட்டும், இந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வரட்டும். அதுக்குள்ளே இன்னைக்கு உணவை உயிரில் எந்த உணவுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். நம்மளோட உணவை உயிரில் திப்பிலி இதுதான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மூலிகை மருந்து. ஸோ இது நம்மளோட நாட்டு மருந்து கடைகள்லாம் வந்து நிறைய கிடைக்கும். சளிக்கு வந்து இதை விட ஒரு சிறந்த மருந்து வந்து ஆங்கில மருந்துலேயே கூட கிடையாது அப்படின்னு வந்து எல்லாரும் அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல திப்பிலி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு மூச்சு திணறல் இந்த மூச்சு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பிலியை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தோல் பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சளி தொல்லைக்கு மட்டும் இல்லை, தோல் பிரச்சனைகள், இன்னும் வந்து மூச்சு திணறல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வந்து திப்பிலி ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இன்னைக்கு உணவே உயிரில் உணவுடைய மகத்துவமாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நல்லா இதை கீறி விடணும். ரொம்ப அப்போதான் உள்ள மசாலா இறங்கும். கீறி விட்டு அது உள்ள மசாலா இறங்குற விதமாக கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணி விடுங்க. மசாலா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற விதமாக கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு விடுங்க. எஸ், நம்மளுடைய மிர்ச்சி சாலன் இப்போ நல்லா கொதிச்சு உள்ள அந்த மிர்ச்சி கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணோம்னா சுவையான மிர்ச்சிக்காய் சாலன் ரெடி. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த மிர்ச்சிக்காய் சாலன் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு பொரிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து தயிரையும் ஆட் பண்ணி நல்லா அது வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அது பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீரி வச்சுருக்கக்கூடிய இந்த பஜ்ஜி பச்சை மிளகாய் அதையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த மசாலா டிப் ஆகுற மாதிரி போட்டு விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு 5 to 10 minutes, கொஞ்சம் 10 minutes கூட இல்லை, ஒரு 5 to 6 minutes வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவையான மிர்ச்சிக்காய் சாலன் ரெடி. ஸோ சுட சுட மிர்ச்சிக்காய் சாலன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகுல ஒரு குட்டி பிரேக். மேடன் ஹாலிவுட்ல பார்க்க போற படங்கள் தீவிரவாத வன்முறையால தன்னோட பொண்ணை இழந்து அந்த தீவிரவாதியை தேடுற அப்பா. Mr. Hennessy, please find out the names of the bombers. I work for the government, not terrorists. காட்டுத்தீ மலமலன்னு மக்கள் வாழ்ற டவுனுக்குள்ள வரும்போது தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம அதை தடுத்து நிறுத்துற ஃபயர் ஃபைட்டர்ஸ். எலிஸ் வாண்ட்ரோன்ற CEO ரொபோட்டிக் ஆர்மியை உருவாக்கி மனித இனத்தை அழிக்கிறாங்க. அதிலிருந்து சில தப்பிச்சு வர யங் பீப்புள் அந்த ரொபோட்டிக் ஆர்மியை அழிச்சு மறுபடியும் எப்படி மனித இனத்தை காப்பாத்துறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸோட குவிக் ரிவ்யூஸ் ஒன்லி ஆன் மேடன் ஹாலிவுட் வரும் ஞாயிறு மதியம் 1 மணிக்கு. டோன்ட் மிஸ் இட். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில்
அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். என்னோடு என்றைக்கும் நீங்காதவளாக நீ விளங்க வேண்டும் என்கின்ற வரத்தை இத்தலத்தில் உமக்கு தந்தருளுவோம் என்று சொல்லி சிவபெருமான் அவருக்கு தந்தருளிய அற்புதமான அர்த்தநாரீஸ்வர கோலத்தை தான் இன்றைக்கும் அண்ணாமலையினுடைய சிறப்பு தரிசனமாக நாம் தரிசிக்கின்றோம். ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா. தர்மசாஸ்தாவை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும். ஏனென்றால் அங்குதான் முதலில் ஐயப்பன் மற்றும் அவனுடைய பூதகணங்களோடு ஐயப்பன் அங்கிருந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காக புறப்பட்ட இடம். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். உயிர் விஞ்ஞானம் புரியாததுனால தான் தோல்விக்கு போயிருக்கிறோம். உயிர் விஞ்ஞானம் புரிஞ்சு நாம் செயல்பட்டா எல்லாமே வெற்றியாக நாம் பண்ணுவோம். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கம்மா. அந்த எதிரி யாருமா? எதுக்காக என் குடும்ப சந்தோஷத்தை அழிக்கிறதுக்கு வரான்? உங்களால மட்டும்தாம்மா எனக்கு உதவி செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். தயவு பண்ணி உதவி பண்ணுங்க. எல்லாவற்றையும் மீறி அந்த எதிரி வந்து விட்டான். வைஷ்ணவி, இனிமே எல்லாமே எரிஞ்சு நாசமாயிடும். இதுக்கப்புறம் உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்ன தடுக்க முடியாம நீ தவிக்க போறத நான் பார்க்க தான் போறேன். வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. வைஷ்ணவி தேவி இணைந்து வழங்குபவர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். இல்லம்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம். அண்ட் அடுத்ததான் உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான நார்த் இந்தியன் ரெசிபி தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து பட்டாணி இதெல்லாம் வச்சு செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ரெசிபி வந்து கோபி மட்டர் முஸ்லம். ஸோ கோபி மட்டர் முஸ்லம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். காலிஃப்ளவர் 1, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி 2, மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை பட்டாணி 1/2 கப், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தழை சிறிதளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கோபி மட்டர் முஸ்லம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோபி வந்து அதாவது காலிஃப்ளவரை ஆல்ரெடி நம்ம நல்லா சுட தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டு உப்புலாம் கலந்து அது ஒரு கொஞ்சம் ஹாஃப் குக்டாகவே தான் இருக்குது. அதே மாதிரி தான் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துருக்கோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே சாப்பிட்றா கொஞ்சம் ஹாஃப் பாயில்டு கம்மியாக இருக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபுல்லி குக்டு ஸ்டேஜ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் டயட்டில் இருக்கிறவங்க அதுக்கு அப்படி கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் அந்த ஃபுல்லி குக்டான ஸ்டேட்டில் சாப்பிடணும்னா கொஞ்சமாக தண்ணி பண்ணோம்னா சுவையான கோபி மட்டர் முஸ்லம் ரெடி. சுட சுட நம்மளுடைய கோபி மட்டர் முல்சம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாக இருத்து வர அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நெய். பாய்.